ஆத்மசமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது, இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும், அதே நேரத்திலே பாக்கியஸ்தானாதிபதி அதாவது துலாத்தின் அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று 7ஆம் இடத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். மேலும் உங்கள் ராசியிலே ராகுவும் சனியும் இணைவு பெற்று நிற்கிறார்கள். அதாவது ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7.5 சனி. இந்த 7.5 சனினாலே 3 விதமாக சொல்லுவாங்க. அதாவது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்ற 3 வித அமைப்புகள் ஜோதிட விதிப்படி பார்த்திங்கன்னா. அப்போது இந்த கோச்சார கிரக நகர்வுகளில் இது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் சுற்றா, 2ஆம் சுற்றா, 3ஆம் சுற்றா என்று நீங்கள் அதை வேறுபடுத்தி பார்க்கணும். இந்த முதல் சுற்றுனா கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஜென்மச்சனியால். 2ஆம் சுற்று அதாவது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. அப்போது 2ஆம் சுற்று இருப்பவர்களுக்கு யோக பலன் தரக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிட விதி. அதன்படி பார்க்கும்போதும் இது முதல் சுற்றோ, 2ஆம் சுற்றோ, 3ஆம் சுற்றோ எந்த சுற்றாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில், அதாவது புரட்டாசி மாத காலகட்டத்திலே உங்களுக்கு ஜென்மச்சனியால் எந்த பாதிப்பும் இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தான அதிபதி 2இன் அதிபதியும், அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11இன் அதிபதி தனுசின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்திலே சஞ்சரிக்கிறார். அவருடைய 9ஆம் பார்வையானது உங்கள் ராசியை பார்க்கிறது. அப்போது உங்கள் ராசியிலே நிற்கக்கூடிய ராகு சனியால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது எந்த சுற்றாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்காது. நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை வேண்டுமானால் தரும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தின் அதிபதி சூரியன், சிம்மத்தின் அதிபதி சூரியன், அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலே உச்சம் பெற்ற புதனுடன், அதாவது கன்னியினுடைய ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்று நின்று இந்த சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார். சூரியன் புதன் இணைவு என்றாலே புதாதித்ய யோகம் என்ற ஒரு அமைப்பு உண்டு. இந்த புதாதித்ய யோகம் என்று சொன்னாலே நீங்கள் செய்யக்கூடிய வித்தை, தொழில், கல்வி, உத்தியோகம், வியாபாரம் அனைத்திலுமே உங்களுடைய அறிவு, செயல்பாடு, அதாவது நுணுக்கமான செயல்பாடுகள், நுணுக்கமான ஒரு அதாவது ஒருத்தரை நீங்கள் அணுகுமுறை என்று சொல்வார்கள். இந்த நுணுக்கமான அணுகுமுறையிலையுமே உங்ககிட்ட வித்தியாசம் இருக்கும். ரொம்ப கவனமான அணுகுமுறை. அதன் மூலம் உங்களுக்கு வியாபாரம், தொழில், உத்தியோகம் அனைத்திலுமே மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் மேன்மை, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு மற்றும் வியாபார மேன்மை, வியாபார விருத்தி போன்றவை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தரும். அதே நேரத்தில் இந்த புதாதித்ய யோகத்தினால் கல்வி சிறக்கக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் இந்த அரசு சார்ந்த தொழில், அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை தரப்போகிறது. அதாவது ஒரு நகைத்தொழில் மற்றும் தந்தை வழி குலத்தொழில் மற்றும் இந்த சீருடை பணியாளர்கள் மற்றும் அடிமை தொழில், அதாவது ஊதியம், என்ன ஒரு ஊதியமோ அது கூட சரியாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத தொழில் செய்பவர்கள், சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை அல்லது வேலை, செருப்பு கடை அல்லது செருப்பு தைத்தல் வேலை போன்றது செய்வது, அடிமை தொழில் செய்பவர்கள், எண்ணெய், எள் போன்ற விற்பனை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு. மேலும் இந்த செவ்வாய் பகவானுடைய சார்ந்த காரகத்துவ அமைப்புள்ள அந்த தொழில், உத்தியோகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கிரானைட் தொழில், பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில்கள்,
வேலை கூலி வேலை அப்படின்னு பார்த்தா கல் சுமத்தல், கல் உடைத்தல் போன்ற வேலை செய்பவர்கள், இது மாதிரி ஒரு அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் அந்த அடிமை தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும், அதாவது உழைப்புக்கேற்ற அதைவிட அதிகமான அளவிலே ஊதியம் பெறக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய காரகத்துவ அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிபதிகள், வக்கீல் மற்றும் அர்ச்சகர்கள், மதபோதகர்கள், மேலும் இந்த புராண இதிகாச புத்தக விற்பனை செய்பவர்கள், பொதுவாகவே இந்த பேப்பர் பேனா தொழில் சார்ந்தவர்கள், செய்தித்துறை, பத்திரிகை துறை, தொலைத்தொடர்புத்துறை, வங்கி, அதே போல் இந்த அஞ்சல் துறை, இதை சார்ந்த அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை தரப்போகிறது. அந்த துறையில் உத்தியோகம் செய்பவர்களாக இருக்கட்டும், அந்த துறை சார்ந்த வியாபாரமோ தொழிலோ செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியும் உங்கள் ஜென்மநாதனும் சனி பகவான். அதாவது விரயஸ்தானமான 12ஆம் அதிபதி உங்கள் ஜென்மத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால வெளிநாடு தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டிலே உத்தியோகம், வெளிநாட்டிலே வியாபாரம் மற்றும் வெளிநாட்டுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் அனுப்பக்கூடியவர்கள், இந்த ரசாயன பொருட்கள், ரசாயன துறையிலே உத்தியோகம் செய்பவர்கள், ரசாயன துறை சார்ந்த தொழில் வியாபாரம் செய்பவர்கள், அதே நேரத்தில் இந்த நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் உளவுத்துறையிலே இருப்பவர்கள், மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலுமே நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கப்பெறும். மேலும் இந்த சீசன் சார்ந்த வியாதிகள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த கிருமிகளால் தொற்று நோய்கள், அந்த ஒரு சீசன் வியாதிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வியாதிகள் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மாதிரியான இந்த ராகுவினால், சனி ராகு இணைவு, கேதுவின் சப்தம பார்வை, இதனால் இந்த நுண் கிருமிகளால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சீசனல் வியாதி என்று சொல்வார்கள், அந்த காலகட்டத்துக்கு தகுந்த வியாதிகள், அவை கொஞ்சம் அதிக அளவிலே பாதிக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக இந்த மாதத்திலே தரும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, கும்பராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் அந்த பாதிப்புகள் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானமும் வலுவாக இயங்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் காரிய பேச்சாகவும், நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள் வெற்றியடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். இந்த தைரிய வீரிய ஸ்தானமான மேசத்தின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்தின் அதிபதியுமான இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே நிற்கிறார். அப்போது எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த நீதிமன்ற வழக்கு, காரிய தடை, அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் அணுகுவது, தேவையில்லாத வழக்குகள் போன்றவற்றில் சிக்குவது, அதாவது செலவுகளால் துன்பத்தை வரவழைத்து கொள்வது. இந்த செலவுனா பணத்தை செலவு பண்ணி அதனால் நமக்கு ஒரு நற்பயன் கிடைக்காது. அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நீங்கள் கொடுத்தா கூட அந்த உதவி அவர்களுக்கு போய் சேரும், ஆனால் அவங்க உங்களுக்கு உபத்திரமும் கொடுப்பார்கள். செலவுகளால் துன்பம், இந்த ஒரு அனுபவத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பாதிப்புகள் மாறும். மேலும் பிரயாணத்தின் போது தடை தாமதங்கள் இனி இருக்காது, மந்தமான போக்கு மாறும், போக்கிலே கொஞ்சம் வேகம் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்திலே அதன் அதிபதியான சந்திரன் மனோகாரகன் ஆட்சி பெற்று நிற்கிறார். அப்போது உங்களுடைய வேகத்திலே மந்தத்தன்மையால் இதுவரைக்கும் இருந்த பாதிப்பு இனி இருக்காது. எந்த செயல்பாடுகளிலும், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், எந்த ஒரு வேலைக்காக யார்கிட்ட போய் நீங்கள்
அணுகினாலும் அந்த வேலை அவ்வளவு எளிதில் முடியாமல் மந்தத்தன்மையுடனே இதுவரைக்கும் போய் கொண்டிருந்திருக்கும். அவை அனைத்துமே வெகு விரைவிலே முடிக்கக்கூடிய, வேகமெடுத்து முடித்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரப்போகிறது. ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த மனோ தத்துவ நிபுணர்களாக வேலை செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த நெஞ்சு சளி, சுரம், இது மாதிரியான ஒரு சளி, இருமல், இந்த பிரச்சனைகளிலிருந்து அவதிப்பட்டவர்களுக்கு, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்னால் அவதிப்பட்டவர்களுக்கு, இந்த ஹிஸ்டீரியா நோய் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த மறதினால் அவதிப்பட்டவர்கள், அதனால் வந்த பாதிப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும். இந்த நோய் தொந்தரவு உங்களை விட்டு விலகும். அது எந்த விதமான உடல் பாதிப்பு, உடல் தொந்தரவு இருந்தாலும் சரி, நோய் பாதிப்பு இருந்தாலும் சரி, அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனை தீரும் ஒரு யோகா அமைப்பை தரும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் மாறக்கூடிய ஒரு யோகா அமைப்பும் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் 5ஆம் இடத்திலே வியாழ நோக்க பலத்துடன் குடும்பஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால லாபத்திற்கு குறைவு இருக்காது, தனவரவுக்கு குறைவு இருக்காது. இந்த தனவரவு லாபத்தின் மூலம் இதுவரைக்கும் இருந்து வந்த வீட்டை விட்டு வேறு வீடு மாறக்கூடிய அமைப்பை தரும். அதே போல் வீடு புதிதாக கட்டக்கூடிய யோக பலனையும் தரும். இடம் வாங்கக்கூடிய, மனை வாங்கக்கூடிய யோக அமைப்பை தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாகன யோகமும் உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனங்கள் பழுதாகி அதன் மூலம் கவலையில் இருந்தவர்கள், அதன் மூலம் விரயம் சந்தித்தவர்கள் அனைவருக்கும் அந்த வாகன பழுதுகள் நீங்கக்கூடிய அமைப்பு. உற்றார் உறவினர்கள் மத்தியிலே புகழ் கௌரவம் கூடும். கேளிக்கை விளையாட்டு விஷயங்களிலே போட்டிகளிலே கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி, பாராட்டு, பரிசுகளும் கிடைக்கும். கல்வி சிறக்கும். அதாவது முதுநிலை கல்வி, மேல்நிலை பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கும் நல்ல யோகா அமைப்பை தரும். அதற்கு இந்த 11ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தினுடைய அமைப்பு சிறப்பாக இயங்குவதனால உங்களுக்கு கல்வி நல்ல மேன்மை அடையும். கல்வியிலே கண்டிப்பாக மேன்மை என்பது இந்த காலகட்டத்திலே கிடைக்கப்பெறும். புதிதாக கல்வியிலே இணைந்து அந்த கல்வியை படிக்க நினைப்பவர்களுக்கு இணையலாம். இது நல்ல ஒரு முடிவையும் தரும். அந்த பட்டத்தை பெறக்கூடிய யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு தொடர்புள்ள அனைத்தும் உங்களுக்கு யோக அமைப்பாக மாறும். வெளிநாட்டுக்கு அடிக்கடி பிரயாணம் சென்று வருவது, வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தகவல்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தகவல்கள் உங்களை சேருவது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைத்து செல்லக்கூடிய யோகா அமைப்பு. மேலும் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டிலே நாடு விட்டு நாடு மாறணும், வேலை விட்டு வேலை மாறி வேறு நாட்டுக்கு சென்று ஊதிய உயர்வுடன் நல்ல பதவியில் அமர நினைப்பவர்களுக்கும் அந்த ஒரு அமைப்பும் வெற்றியாக அமையப் போகிறது. காரணம் இந்த தைரிய வீரஸ்தானம் 3ஆம் பாவம், அந்த பாவத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் நின்று எடுத்த முயற்சியின் அனைத்திற்கும் சாதகமான ஒரு பலன்களை தரப்போகிறது. இந்த செவ்வாய் பகவான் மட்டுமல்ல, இந்த 11இன் அதிபதியும் வியாழ நோக்க பலத்துடன் இருப்பதனால் உங்களுக்கு இதுவரை வீட்டிலே நடைபெறாமல் நின்றிருந்த விசேஷ காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். மேலும் அந்த விசேஷ காரியங்கள் மட்டுமல்ல, திருமண தடை தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. காரணம் வியாழ நோக்க பலத்துடன் மாலை பூத்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிவாகக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. இந்த புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய யோக மாதமாக அமையப்போகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.